ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நான் பார்க்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் ஆல் டிட் யூ நோ ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நெப்போலியன் போனபார்ட்டோட கடைசி வார். நெப்போலியன் போனபார்ட்டோட கடைசி வார் எங்க நடந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா வாட்டர்லூங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. இது 1815 வருஷத்துல நடக்குது. 1815 1815 ஆண்டுல தான் நடக்குது. இந்த வாட்டர்லூல யார் எதிர்த்து அவர் போரிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டியூக் ஆஃப் வெல்லிங்டன் அண்ட் ப்ரூஷியன் ஆர்மி. ப்ரூஷியன் ஆர்மினா ஜெர்மன் ஆர்மி, ஜெர்மனி சேர்ந்த ஆர்மியும் டியூக் ஆஃப் வெல்லிங்டன் இவங்க எதிர்த்து தான் போரிடுறாரு. நெப்போலியன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெஞ்சு ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர்களை ஒருத்தரா அமைகிறாரு. இவர் பல யூரோப்பியன் பவர்ஸ்க்கு எதிராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பிரெஞ்சோட ஆட்சியை பல்வேறு வகையில விரிவாக்கம் செய்யறதுல முக்கிய பங்காற்றிருக்காரு அப்படின்னு வரலாறு இவரை பத்தி குறிப்புகள் தருது. இவர் வாட்டர்லூல போரிடுறது பார்த்தோம்னா கடைசியா தேதி சரியா சொன்னோம்னா ஜூன் 18 1815 தான் தோத்து போறாரு. அவர் தோத்து போன சில நாட்கள்லயே இறந்தும் போறாரு இந்த வாட்டர்லூல தோத்ததுக்கு அப்புறம். அவர் வாட்டர்லூல தோத்ததுக்கு அப்புறம் நெப்போலியனிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்ஸ் இதோட முடிவடைது. அதோட அவரோட ஆட்சி காலமும் முடிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு நமக்கு குறிப்புகள் தருது. இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் டாபிக்ல இது பத்தியான இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். வேற நல்ல இன்ஃபர்மேஷன் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.